ஜானவி, ஜானவி எழுந்துரு. சீமா, நீங்களா? என்ன விஷயம்? இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? ஜானவி, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். யார் நீ? இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க சீமா? எனக்கு எதுவுமே புரியல. நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஜானவி. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? எந்த உண்மையை சொல்லணும்? நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்லணும்? எதுவுமே தெரியாத மாதிரி தயவு செஞ்சு நடிக்க வேண்டாம். என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னில இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரியா இருக்க, ஆனா தனியா நீ வேற மாதிரி இருக்க. எல்லாருக்கும் முன்னாடி நீ நடிக்கிறேன்னு எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு. ஜானவி, இத்தனை நாள் வரைக்கும் என் குடும்பத்துல இருக்கவங்க எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு மேல என் குடும்பத்துக்கு யாராலையும் எந்த ஆபத்து வரத்துக்கு நான் விடவே மாட்டேன். அதனால தேவையில்லாம என் பொறுமையை நீ சோதிச்சுட்டு இருக்காத. நீ எதுக்காக இந்த மாதிரி செய்யறன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. யார் நீ? எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு சொல்லு. சீமா, நீங்க ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு. தப்பா புரிஞ்சுக்கிட்டா? அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னோட ரூமுக்கு வந்திருந்தேன். அப்ப நீ இங்க எல்லாம் உன்னை காணோம். வீடு முழுக்க உன்னை தேடி பார்த்தேன், ஆனா நீ எங்கேயுமே காணோம். இப்ப என்னடா நீ அமைதியா வந்து தூங்கிக்கிட்டு இருக்க. தூங்குறன்னு சொல்லக்கூடாது, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க ஏன் என்ன பத்தி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு கூட எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, என்னோட மனசுல எந்த தப்பான நோக்கமும் இல்லங்கிறதுதான் உண்மை. உங்கள மாதிரியே எனக்கு பொய் சொல்றவங்களையும் அநியாயம் பண்றவங்களையும் கண்டாலே பிடிக்காது. ஆனா இப்ப ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்ககிட்ட நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. அதனால விடுங்க. சரி ஜானவி, நீ என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்ல வேண்டாம், பரவாயில்ல விடு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அத பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அப்புறம் நான் பாக்குறேன் நீ எல்லார்கிட்டயும் என்ன பதில் சொல்ல போறேன்னு. ஜானவி, உன் நோக்கம் எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது. என் குடும்பத்துக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு எல்லாரும் உன்னை கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றதுக்கு தயாராகிற. அக்கா வரேங்க. One, two, three. Happy birthday to you. உங்களுக்கு என் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. பெரியத்த, எங்க எல்லார் சார்பாவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தீர்காயுசோட நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். பெரிய பாட்டி, அப்பதானே உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்கும் எப்பவும் துணையா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும்க்கா, எப்பவுமே நீங்க முழு சந்தோஷத்தோட பிறந்த நாள் கொண்டாடினதே இல்ல. ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வாழ்த்தெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் பிளாப் தான். உண்மையான சர்ப்ரைஸ் உங்களுக்கு சாயந்தரம் காத்திருக்கு. அக்கா, ஏன் சார்பாவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி.
சரி, இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பெரிய பாட்டி, முதல்ல உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஆமா, எங்க ஜானவிய காணோம்? அவளையும் வர சொல்லு. வந்து டிஃபன் சாப்பிட்டோம். சரிங்க பெரிய பாட்டி, நான் முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வரேன். உன்னால என் குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு என் குடும்பத்துல இருக்கவங்க கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றதுக்கு தயாராகிற. பெரிய பாட்டி, ஜான்வி அவ ரூம்ல இல்ல. அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது சரிதான். தப்பான நோக்கத்தோடு தான் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இன்னைக்கு அவளை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொன்னதும் அவ பயந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா. எல்லார்கிட்டயும் தப்பிக்கணும்னு நினைச்சிருக்கா. அவ ரூம்ல இல்லையா? இல்ல. அப்போ யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிருப்பா அவ? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க கூப்பிட்டதுனாலதான் அவ வந்தா. உடம்பு சரியானோன்னு போறேன்னு சொன்னா. யாராவது அவளை ஏதாவது சொன்னீங்களா என்ன? அவ நம்ம கிட்ட வந்து சொல்லிருந்தா அவளை நாம திரும்பவும் இங்க தங்க சொல்லிருப்போம். அதனால நம்ம கிட்ட சொல்லாம கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன். நம்மள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருப்பா. சுஜாதா சொல்றது உண்மைதான்க்கா. சரி விடுங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க. நேத்து ராத்திரி ஜானவிக்கு எனக்கும் நடந்த பேச்சுவார்த்தை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றது நல்லது. இல்ல, இன்னைக்கு பெரியத்தியோட பர்த்டே. இந்த விஷயத்தை பத்தி சொல்லி அவங்களை டென்ஷன் பண்ணக்கூடாது. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் குணமா இருக்க. அது மட்டும் இல்லாம ஜானவி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதனால இவங்க கிட்ட அவளை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா அந்த ஜானவி பத்தி உண்மைய நான் யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும். அவ்வளவுதான் அத்தை. இத மட்டும் அவகிட்ட சொல்லிட்டு நான் அங்க இருந்து வந்துட்டேன். காலையில ரூமுக்கு போய் பார்த்தா அவளை அங்க காணும்னு சொல்றாங்க. அவ நம்ம வீட்டை விட்டு நிச்சயமா வெளியே போயிட்டா. இப்ப கூட அவளை நீங்க நம்புறீங்களா? அவ மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைங்கிறீங்களா? ஆமா சீமா, நீ அந்த ஜானிய பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நான் அவளை பத்தி உன்கிட்ட முதல்ல கூட சொல்லிருக்கேன்ல. ஆனா நீ என் பேச்ச கேக்குற மாதிரி இல்ல. அத்தை, இங்க பாருமா, நான் அவளை விட உன்னை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறேன். நீ இப்படி ஒவ்வொரு நாளும் எல்லார் மேலயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சனா, அதனால உனக்குதான் வேதனை அதிகமாகும். இந்த மாதிரி செய்யறதுனால உனக்கு நிம்மதி இல்லாம போயிடும். இதனால உனக்கு எதுவும் கிடைக்க போறதும் இல்ல. இப்ப நான் சொல்ல போறதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகணும்னா எப்பவும் சந்தோஷமா இருந்தாதான் அது நமக்கு கிடைக்கும். கடந்த காலத்தை எப்பவுமே நம்ம பின்னாடியே விட்டுட்டு வரணும். வருங்காலத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஆனா அத்தை, என்னம்மா ஆனா ஆவனான்னு சொல்றேன். அவளோட எண்ணங்கள் தப்பானதுன்னா இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கணுமே. ஆனா அந்த அம்மன் அருளால நம்ம வீட்டுல எல்லாமே நல்லா இருக்கு. சரிதானுமா? அவ எந்த தப்பான வேலையும் செய்யல. அவ மேல நம்ம எந்த பழியும் சுமத்தவும் முடியாது. இப்ப அவ சொல்லாம கொள்ளாம போயிட்டால. அப்படி இருக்கும்போது நீயே யோசிச்சு பாரு. ஆமா அத்தை, அவளுக்கு நான் எச்சரிக்கை கொடுத்தேன். அதனாலதான் இங்க இருந்து போயிட்டா. உங்க எல்லார்கிட்டயும் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன்னு நான் அவளை மிரட்டினேன். அதனால உங்க எல்லார்கிட்டயும் பதில் சொல்றதுக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுறது நல்லதுன்னு அவளுக்கு தோணிருக்கா? இல்ல சீமா, நீ இந்த மாதிரி பேசின விதம் தான் அவளை கஷ்டப்படுத்திருக்கோம். அதனாலதான் அவ சொல்லாம கொள்ளாம போயிட்டா. இங்க பாரு, பரவாயில்ல விடு சீமா. நடந்தது என்னமோ நடந்துடுச்சு. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுமா. ஜானவி எங்க இருந்தாலும் சரி, அம்மன் அருளால அவ்வளவு நல்லபடியா இருக்கட்டும். ஆனா நீ எப்பவும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் உன் முகம் இப்படி டென்ஷன்ல வாடி போயிருக்குமா? இந்த சந்தேகம், இந்த கவலை
இந்த டென்ஷன் இதெல்லாம் உன் முகத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. அதனால ஒரே ஒரு வாட்டி எனக்கா சிரிச்சு காட்டி பார்க்கலாம். சிரிமா. எப்பவும் நீ எப்படியே இருக்கணும்.